நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். வணக்கம். இது சரவணா ஸ்டோர்ஸ் தங்க நகை மாளிகை வழங்கும் நம்ம வீட்டு கல்யாணம், பவர்ட் பை எல்டியா பியூர் கோகோனட் ஆயில். நிகழ்வு அப்படின்றது ரெண்டு வகைங்க. ஒன்று மகிழ்ச்சிகரமானது, இன்னொன்று மிகவும் சோகமானது. எல்லாருக்குமே மனுஷன் அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே எல்லாருக்குமே மிகவும் மகிழ்ச்சிகரமான ஒரு நிகழ்வுன்னு எடுத்துக்கிட்டா அது திருமணமாக தான் இருக்கும். திருமணம் அப்படின்றது நம்ம வீட்டில் நடக்கும்போது எவ்வளோ சந்தோஷமா இருக்கும். அதே ஒரு செலிபிரிட்டியோடைய கல்யாணம் பார்க்கறது தான் நம்மளுடைய நம்ம வீட்டு கல்யாணமுடைய ஸ்பெஷாலிட்டி. அந்த வரிசையில் இந்த வாரம் நம்ம பார்க்க போகிறது ஒரு சூப்பர் செலிபிரிட்டியோடைய கல்யாணம். ப்ளீஸ் வெல்கம் பொள்ளாச்சி பாபு அவர்கள். ரொம்ப சந்தோஷம் நீங்க இன்னைக்கு இங்க வந்திருக்கிறது. உங்களுக்கு வந்து ஒரு 2 வீக்ஸ் பேக் நான் மாதிரியே ஒரு தோற்றம். சொல்லுங்க பாபு சார், உங்களுக்கு உங்களுடைய திருமணத்தை பற்றிய நினைவுகள் என்னெல்லாம் வண்டர்ஃபுல் மெமரிஸ் இருக்கு? திருமணம்னாலே ஒரு சந்தோஷமான நிகழ்வு தான். ஆமா, குறிப்பிட்ட காலம் வரைக்கும் தான். இதை நோட் பண்ண வேண்டிய ஒரு பாயிண்ட். அதுக்கப்புறம் எல்லாத்துக்கும் எல்லா ஃபேமிலியிலையும் எல்லாருக்குமே ஒரு ஏற்றத்தாழ்வுகள் இருக்கும். கண்டிப்பாக சந்தோஷமா இருக்கேன். ஆனா அதுதான் அந்த வாழ்க்கை தான் கடைசி வரைக்கும் நிலைக்கும் இனிக்கும். கண்டிப்பாக. உங்களுடைய திருமணத்துடைய கதையை சொல்லுங்க. எங்க பாத்தீங்க மேடம்? என்னங்க நம்ம சினிமா கதை, மெகா சீரியல் கதை. உங்களுடைய வாழ்க்கையே ஒரு பெரிய திரைக்கதை, அதுல இது ஒரு சாப்டர் மாதிரி. சோ இந்த சாப்டர் பத்தி எங்களுக்கு சொல்லுங்க. திருமணம் என் ஒய்ஃப் பேர் சவுந்தரம். ரொம்ப வித்தியாசமான பேரா இருக்கு. ஆமா ஆமா. என்ன அர்த்தம் சார் அதுக்கு? சவுந்தரம். ஓகே, சவுந்தரம். அப்புறம் ஒரு வித்தியாசமா இருக்கு. அவங்க காரைக்குடி, அந்த காரைக்குடி ஊர் பக்கமெல்லாம் இந்த நேம் ஒரு வித்தியாசமா இருக்கு, சவுந்தரம்ங்கிறது. ஓகே. கல்யாணத்துக்கு முன்னாடியே மாப்பிள்ளை என்ன பண்றாருங்கிறப்ப சினிமாக்கு அப்படின்னு தெரியும் எல்லாருக்குமே. ஆனா நமக்கு தான் தெரியுமே, சினிமா லைஃப்னாலே கல்யாணம் ஆகிறது ஒரு ஆம்பளைக்கு ரொம்ப கஷ்டம், பெண்களுக்கும் ரொம்ப கஷ்டம். நம்ம இண்டஸ்ட்ரியில வந்துட்டா ஆகோ ஓகோம்பாங்க. அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன்ல அப்போ நான் என் ஒய்ஃபை பார்த்தேன். ஒய்ஃப் பார்த்தோன்னே ரொம்ப காமாக இருந்தாப்புல. ஃபர்ஸ்ட் பொண்ணு பார்க்குறப்பவே ரொம்ப சாஃப்டா, ரொம்ப அமைதியா. ஆமா, எல்லாம் நம்ம பட கற்பனையிலேயே தான் இருப்போம். இது ஒரு வித்தியாசமா இருந்தாங்க, ரொம்ப சாஃப்டா இருந்தாங்க. அப்போ எனக்கு ரொம்ப பார்த்தோன்னே எனக்கு பிடிச்சி போச்சு. அப்புறம் நான் அவங்ககிட்ட சொன்னேன், எனக்கு இதுதான் சினிமா. அப்புறம் அவங்க சொன்னாங்க, ஏங்க சினிமா விட்டுட்டு வேற ஏதாவது பண்ணலாம்ல. அப்புறம் எனக்கு தோட்டம், அக்ரிகல்ச்சர் எல்லாம் இருக்கு. அப்புறம் நம்ம அதுவும் கூட அது பார்க்கலாமே அப்படின்னு. அது நான் பார்ப்பேன், பிற்காலத்தில் நான் பார்த்துக்கிறேன். பட் எனக்கு ஒரு ஆசை, சின்ன வயசுலேருந்து எனக்கு நடிக்கணுங்கிற ரொம்ப ஆர்வம், எனக்கு ரொம்ப ஆசையா இருக்கு. நான் அதுதான் போகணும்னு ஆசைப்படுறேன் அப்படின்னு. அப்புறம் அவங்களும் அப்படியே ஃபர்ஸ்ட் தயங்கினாங்க, என்னடா அப்படி இப்படின்னு யோசிச்சாங்க. இப்போ அவங்களுக்கு சந்தோஷம். பட் அப்போ கஷ்டமான, அப்போ ரொம்ப எனக்கு என்னுடைய லைஃப்ல ரொம்ப ஒரு பெரும் பங்கு, என் மனைவியினுடைய பங்கு பெரும் பங்கு இருக்கு. நான் இந்த ஸ்டேஜில் இந்த நிலைமையில் இன்னைக்கு இருக்கிறதுக்கு அவங்களோட பங்கு இருக்கு. ஏன்னா அவங்க நிறைய அப்போ என்ன கல்யாணம் அந்த டைமில் எனக்கு ஜாப் நம்ம இல்லை, சினிமாவுக்கு அப்போ போராடிட்டு இருக்கிற காலம். நான் ஃபில்ம் இன்ஸ்டியூட் ஆக்டிங் ஸ்டூடெண்ட் படித்தேன். 1980. உங்க திருமணத்தை பத்தி தான் சாமி கேக்குறேன். இல்ல, நான் சினிமாக்கு வந்த டேட். ஓகே. நீங்க இல்ல திருமணம் இல்ல, அது திருமணம் அது நடந்த தேதி அது பாருங்க, கேஸ்ட்ல பாருங்க, கரெக்டா தெரியும் பிரிண்ட் இந்த தேதி அப்படிங்கிறது. ஓகே. பட் ஆச்சு. அப்புறம் நான் அப்போ நான் எனக்கு ஜாப் இல்லை. அப்போ எனக்காக அவங்க பியூட்டி பார்லர் கோர்ஸ் படிச்சாங்க. சூப்பர். இப்போ இவளும் ஏன் பண்ணி என் ஒய்ஃபும் கொடுப்பா. அதுலேயும் கூட ஒரு ரூபா 2 ரூபாயும் கூட செலவு பண்ணாது. அதில் எனக்கு நடிப்புக்கு நான் போய் கஷ்டப்படுறாருன்னு சொல்லி எனக்கு கொடுக்கும். நான் அப்படி நான் இங்கே 500 ரூபா செலவுனா அவர்கிட்ட அதுலேயும் போய் சொல்லி 1500 ரூபா இப்படி எல்லாம் போய் நிறைய சொல்லி வாங்கி ஏமாத்திருக்கேன் அவளை. அவங்க இப்போ கொஞ்ச நேரத்துல வர போறாங்க, அவங்க வந்த உடனே தெரிஞ்சிரும் ரொம்ப பெரும் பங்கு என் ஒய்ஃபுக்கு, என் மதருக்கும் உண்டு. என் மதருக்கு அவங்க பேரண்ட்ஸுக்கு. ஆனால் வந்ததுக்கு அப்புறம் நான் இப்போ பெரும் போராட்டத்துக்கு அப்புறம் தான் நான் சென்னை வந்தேன். பட் யாருமே, ஏன்னா எங்க சைடுல யாருமே இண்டஸ்ட்ரியில இல்ல கிடையாது. இண்டஸ்ட்ரி இல்லாதவங்களுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கிறது, அதுவும் சென்னைக்கு வந்ததுக்கு அப்புறம் மிகவும் கஷ்டமானது அப்படிங்கிறது ஒரு இருக்கும்.
ஃபைன், சூப்பர் சார். கணவருக்கு மனைவி மிகவும் சப்போர்ட்டாக இருந்திருக்காங்க. மனைவி வந்து கணவருடைய ஒவ்வொரு படியிலும் நான் கண்டிப்பாக இருக்க வேண்டும் அப்படின்னு உங்களுக்கு பெட்டர் ஹாஃப், அந்த டெஃபினட்டா நான் தாங்க உங்க கூட நிப்பேன் அப்படின்னு உங்களுக்கு ரொம்ப சப்போர்ட்டிவா இருந்திருக்காங்க. இந்த திருமணம்ல உங்களுடைய சக்சஸ்க்கு ஒரு மிகப்பெரிய காரணம் உங்க மனைவி. கண்டிப்பா. அவங்களே இப்போ கூப்பிட வேண்டிய நேரம் வந்தாச்சு. நல்ல அழகா சிரிச்சுக்கிட்டே வெல்கம் பண்ணலாம் உங்களுடைய பியூட்டிஃபுல் வைஃப் சௌந்தரம். வெல்கம் பண்ணலாம். ப்ளீஸ் உட்காருங்க. எந்திரிச்சா அப்புறம் ஆம்பளை கெட்டப் போயிடும். ஓஹோ, வீட்ல நமக்கு தானே தெரியும் என்னெல்லாம் படுதுன்னு. ஓகே, சௌந்தரம்மா எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ரொம்ப ட்ரெடிஷ்னலான, ரொம்ப என்ன சொல்றது, அந்த கிராமிய அழகுன்னு ஒண்ணு சொல்லுவாங்களா, அந்த மாதிரி ரொம்ப அழகா இருக்கீங்க. இவரை வச்சு எப்படி சமாளிக்கிறீங்க? ஏங்க டைவர்ஸ் பண்ணி விட்டுருவீங்க போல இருக்கு. என்னங்க இது, நல்ல விஷயங்கள் பேசிட்டு இருக்கோம். சோ பொதுவாகவே வந்து சினிமா அப்படின்னு ஒரு துறையில இருக்கிறவங்களை கல்யாணம் பண்ணிக்கணும்னா வீட்லயும் குடும்பத்தினருக்கும் சரி, ஒரு பொண்ணுக்குமே சரி, பதட்டம் அப்படின்றது ரொம்ப அதிகமாக இருக்கும். இவரை கல்யாணம் பண்ணிக்கும் போது உங்க மனசுல என்ன விஷயங்கள்லாம் ஓடிட்டு இருந்தது? சினிமாவே வேண்டான் இருந்தது. கண்டிப்பா வேண்டாம்னு சொன்னீங்க. வேண்டான்னு சொன்னாங்க. ஓகே. அப்புறம் அவர் வந்து அதுல தான் ரொம்ப ஆசைன்னதுனால சரின்னு அப்புறம் அப்படியே இது இப்ப ஓகே ஆயிடுச்சுங்க. இப்போ பழக்கமாயிடுச்சு உங்களுக்கு? ஆமாங்க. ஆல்ரைட். அவர் பண்ற ரோல்ஸ்ல உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ரோல் எதுமா? அண்ணாமலையில பண்ணது உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு ரோல். இப்போ உங்களுடைய திருமணம் நீங்க சொன்னது ஒரு அரேஞ்ச்ட் மேரேஜ் இல்லைங்களா? உங்க மனைவி பாத்தீங்க ரொம்ப சிம்பிளான லேடி அவங்க. ப்ளஸ் எனக்கு எக்கச்சக்கமா சப்போர்ட் பண்ணாங்க. வேலை இல்லாத காலகட்டத்தில் ரொம்ப கஷ்டப்பட்ட போதெல்லாம் அவங்க சப்போர்ட்டிவா இருந்தாங்கன்னு. உங்க மனைவி கிட்ட திருமணம் அன்னைக்கு அப்படி அந்த தாலியை கட்டும்போது உங்க மனசுல என்ன விஷயங்கள்லாம் அந்த பட்டாம்பூச்சி போல ஓடிச்சுல, அது என்னெல்லாம் இருக்கும்? பட்டாம்பூச்சி எல்லாம் பறக்கலைங்க. படபடப்பு இருந்தது, ஒரு பயம் இருந்தது. ஓகே. வாழ்க்கையில் நம்ம தனியா இருந்தோம், ஜாலியா இருந்தோம். இது வரைக்கும் நம்ம கேட்கறதுக்கு யாரும் இல்லை. அப்பா அம்மா கேட்டாங்க, ரைட்டு சொன்னா அப்பா அம்மா சரி. அது எத்தனையோ குறும்புகள் பண்ணோம், விளையாட்டுத்தனம் பண்ணோம். சரி, கல்யாணம் தாலி கட்டுறப்ப எனக்கு எல்லாரும் ரிலேஷன்ஸ் எல்லாம் வந்திருக்காங்க, எல்லாரும் இருக்காங்க. நம்ம வேற கல்யாணம் பண்ணியாச்சு, இத்தனை பேர் வந்து வாழ்த்திருக்காங்க. ஐயோ, நம்ம நல்லபடியே இனி நம்ம தொழில் வந்து ரிஸ்கான சினிமான்னு ஒன்று செலக்ட் பண்ணியிருக்கேன், இதில் நம்ம ஜெயிக்கணும் என்னடா அப்படின்ட்டு அப்படியே ரொம்ப பயமாக தான் இருந்தேன். எனக்கு அந்த சந்தோஷம் படபடப்பு எதுவுமே எனக்கு இல்லை. பயமோடு தான் தாலி கட்டினேன். ஓகே. ஆனால் இப்போ பரவாயில்ல, ஓகே. அதே மாதிரி நான் கல்யாணம் பண்ணி நான் எல்லாத்துக்கிட்டையும் நான் கல்யாணத்துக்கு முன்னாடியே சொன்னேன், என் ஒய்ஃப் கிட்ட சொன்னேன், நம்ம வந்து பெரியவங்க அத்தனை பேர் காலில் விழுந்து நம்ம கும்பிடணும், அவங்க ஆசீர்வாதத்தை வாங்கணும், அவங்களோட முழு ஆசீர்வாதம் எனக்கு வேணும்னு நான் தேடி போய் ஒவ்வொரு பெரியவங்களா பார்த்து காலில் விழுந்து கும்பிட்டேன். அவங்கெல்லாம் உண்மையாக வாழ்த்தினதை என்னமோ. நானே என்னோட கல்யாண கேஸ்ட்டை பார்த்தே பல வருடங்கள் ஆயிடுச்சு. எத்தனை வருஷம் இருக்கும் சார் நீங்க கடைசியா அந்த கல்யாண டேப்லாம் பார்த்து? அதான் நான் சொன்னேன், கிட்டத்தட்ட நான் அதை பார்த்தேன், கல்யாண கேஸ்ட் பார்த்தேன் ஒரு 10 இயர்ஸ்க்கு மேல. 10 இயர்ஸ். திருமணமாகி எத்தனை ஆண்டுகள் ஆகுது? திருமணமாகி ஒரு 14 இயர்ஸ். 14 இயர்ஸ். வாவ். ஆல்ரைட், நீங்க சொல்லுங்கம்மா. 15 இயர்ஸ் ஆச்சு. 15 இயர்ஸ். என்ன சார் உன்னை சொல்ல சொன்னாரு யூத் என்னது 14ன்றீங்க? அவங்க 15 இயர்ஸ். 15 இயர்ஸ் ஆயிடுச்சு. எத்தனாவது ஆண்டுமா? 1998. ஓகே. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். வெல்கம் பேக். இது சரவணா ஸ்டோர்ஸ் தங்க நகை மாளிகை வழங்கும் நம்ம வீட்டு கல்யாணம், பவர்ட் பை எல்டியா பியூர் கோகனட் ஆயில். பொள்ளாச்சி பாபு சார், அவருடைய பியூட்டிஃபுல் வைஃப் சௌந்தரம், வெரி ட்ரெடிஷ்னல் ஃபேஸ். ரெண்டு பேர் பார்த்தீங்கன்னா அப்படியே அந்த பக்கா பிக்சர் இருக்கும் பாருங்க, அந்த போட்டோ மாதிரியே இருக்கீங்க. வெல், உங்களுடைய கல்யாண வீடியோ பார்க்க நான் ரொம்ப ஆர்வமா இருக்கேன். வாங்க நேரா வீடியோ பார்த்துடலாம். வீட்டிலேருந்து கிளம்புறதுக்கு முன்னாடி வீட்டிலேருந்து கிளம்பிட்டோம், மாப்பிள்ளை வீட்டிலேருந்து கிளம்புறோம். கல்யாணம் நடந்தது வந்து கிளம்பி கோயிலுக்கு. இந்த கோயில் பொள்ளாச்சியிலேருந்து அவுட்ரு போடிபாளையம்னு ஒரு ஊர். போடிபாளையம் அகத்தூர் அம்மன் கோவில். சூப்பர். ரொம்ப ஃபேமஸ். இது நிறைய படங்கள் எல்லாம்
ஜமீன் ஊத்துக்குளியில் நிறைய படங்கள், என் தங்கச்சி படிச்சவன், ஓகே நிறைய படமெல்லாம் அங்கே அந்த ஊரில் ஷூட் எடுத்திருக்காங்க. பண்ணிருக்காங்க. ரொம்ப நல்ல சக்தி வாய்ந்த கோயில். இந்த ரொம்ப வருஷம் நூற்றாண்டு ராஜா அவங்க கோயில், நாங்கள் ஜமீன் ஊத்துக்குளி அவங்க ராஜாவோட கோயில். அது சூப்பர். ரொம்ப சக்தி வாய்ந்த கோயில், அம்மன் கோயில். அந்த கோயிலில் தான் நடந்துச்சு என்னோட மேரேஜ். அது கூட என் கூடயே எப்பவும் இருக்கிறது வந்து என் மச்சான். எனக்கு ஒரே ஒரு அக்கா தான், அது பெரியப்பா பொண்ணு சித்ரான்னு. அவங்களோட ஹஸ்பண்ட் தான் ஆனந்தன், அவர் தான் என் கூட எல்லாம் இருப்பவர். அந்த தொப்பி தலையில வைக்கிறப்ப கூட அந்த தொப்பி கதையை இது முடிஞ்ச உடனே பேசுவோம். சந்திரமுகி சீன் மாதிரியே இருக்கு சார். தொப்பி தொப்பி தொப்பி. அது மாப்பிள்ளை தொப்பி மேல வைக்கிறது, அது எனக்கு அவசரம். அவங்க வாங்கிட்டு வந்தது அது முறைக்காக வாங்கிட்டு வருவாங்க அவங்க. இப்ப நம்ம அது வாங்குறது இல்லை, மாமா தான் செய்யறது. அது எனக்கு அளவு தெரியல, என் தலை பெரிய சைஸ், அது வைக்க முடியாம அது விழுந்தது. அதையும் ஒரு மெயின்டைன் பண்ணி பிடிச்சிக்கிட்டு தலையில அதை வச்சுட்டு அதை ஒவ்வொரு டைம் ராஜ்குமார், எஸ்பி ராஜ்குமார். அது வீட்டுக்கு வந்து நான் கல்யாணத்துக்கு என்ன சீஃப் கெஸ்ட்டாக வந்தேன். என் ஃப்ரெண்டு, ரொம்ப ஃப்ரெண்டு. அவரோட தம்பி வந்து எனக்கு க்ளோஸ் ஃப்ரெண்டு ராஜ்குமார். அதுக்கப்புறம் ராஜ்குமார் எனக்கு ரொம்ப நல்ல பழக்கம். இப்போ லாஸ்ட் சுறான்னு ஒரு படம் விஜய் வச்சும் கூட பண்ணார். கல்யாணத்துக்கு வந்திருந்தாப்புல ராஜ்குமார். அப்போ எனக்கு ரொம்ப சந்தோஷமான, என்னுடைய நம்ம சினிமா தொழிலில் இருந்த ஒருத்தர் வந்து ஒரு டைரக்டராக இருந்தவர், பொன்மனம், சூப்பர் டூப்பர் ஹிட். அவர் படத்தில் 2 படம் இல்லை, என் புருஷன் குழந்தை மாதிரின்னு ஒரு படம், அதில் நடித்தேன். ஒரு நல்ல சீன். இப்போ நிறைய இதில் டிவிலையும் கூட காமெடி சீனில் நிறைய போட்டு. அப்புறம் இதுலேயே இருக்காங்க சுகுமார்னு ஒருத்தர் மேனேஜர். இப்போ அவர் வந்து ரேடனில் இருக்கார் மேனேஜராக. சுகுமார் கல்யாணத்துக்கு வந்தவர். இப்போ அப்போவெல்லாம் வந்து நாங்கள் அதை போராடிட்டு இருக்கிற, அவரும் சினிமாக்காக போராடிட்டு இருக்காரு. இன்னொருத்தர் இந்த லொக்கேஷன் பார்க்குற மகாலிங்கம். அப்புறம் சாப்பிட்டு இருக்கிறவர் வந்து இப்போ சாப்பிடுறது கண்டு வைக்காதீங்க சார். இல்லை வீட்டில் சாப்பிட்றது வந்து ரத்னம் லொக்கேஷன் மேனேஜர். அவர் பொள்ளாச்சியில் ரத்னம்னு யார் கேட்டாலும் சொல்லுவாங்க எல்லாரும். அவர் தான் ஃபஸ்ட்டு சினிமாவுக்கு லொக்கேஷன் காமிச்சவர். அவர் அசோக் அப்புறம் ரத்னம். உங்க பக்கத்தில் அழகா ஒரு பொண்ணு நிற்கிறாங்களே, அது யாரு? அவங்கள பத்தி சொல்லவே இல்லை நீங்க. ஒரு பயம் இருக்கு இல்லைங்களா? அவங்க தாங்க ஹீரோயின். இன்னைக்கு ஹீரோயின் அவங்க தானே. அப்புறம் அவங்கள பத்தி அவங்க முகத்துல இருக்க பதட்டத்தை விட உங்க முகத்துல இருக்கிற பயம் தான் ஜாஸ்தியா தெரியுது. கொஞ்சம். ஆமா, நான் தான் சொன்னேனே, நான் ஓப்பனா சொன்னேன். எனக்கு அந்த சந்தோஷம்ங்கிறது எனக்கு அப்போ ஒரு பயம் கலந்துதான் இருந்தது. எனக்கு கல்யாணம் எல்லாருக்கும் எப்படி என்னமோ, எனக்கு என்னோட சூழ்நிலை அன்றைய எனக்கு பயம் பக்குவம் வந்து பயத்தோட தான் இருந்தது. சக்சஸ் பண்ணணும், எப்படா நம்ம போய் அப்படி, அதே ஒரு திங்கிங் தான் எனக்கு. திருமணமோட வீடியோ ரொம்ப சூப்பரா இருக்கு. இன்னும் நிறைய விஷயங்கள் அதை பத்தி பேசலாம். குழந்தைகள் அவங்களை பத்தி சொல்லுங்க. பொண்ணு பெரியவ அரசி. ஓகே, 9th படிக்கிறாங்க. வெரி நைஸ். பையன் சரவணா 4th படிக்கிறானுங்க. சரவணா ரொம்ப அழகான பேர். எப்படி வந்தது இந்த பேர்? பேர் வந்து சரவணன், ஏவிஎம் சரவணன் சார். அப்போ நான் சொர்க்கம்னு ஒரு தொடர் பண்ணிட்டு இருந்தேன். ஓகே. அதில் வந்து என்னோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து அந்த குடும்பத்தில் எல்லாத்துக்குமே ரொம்ப பிடிக்கும். சரவணன் சார் மிஸ்ஸஸ் உஷா மேடம், அவங்க டாட்டர். இது சரவணன் பேர் வச்சது சரவணன் அது மறந்து சரவணன் சாரோட மிஸ்ஸஸ். எனக்கு வந்து 2 அப்போ வந்து தான் பையன் பிறக்கிறான், செகண்ட் பேபி. அப்புறம் நான் சொன்னேன், அப்புறம் இன்னும் பையன் பேர் ரொம்ப லட்சுமி அம்மா வந்து அவங்க ரொம்ப என்னுடைய நிலத்தில் ரொம்ப அக்கறை எடுத்துக்குவாங்க. நீ ரொம்ப ஏதாவது காசு செலவு பண்ணக்கூட, சேர்த்தி வை, வாங்குற காசு சேர்த்து ஒரு இடம் வாங்கு, லைஃப்பில் ஊர் விட்டு ஊர் வந்திருக்கிறேன், அனாவசியமாக செலவு பண்ணாத, நல்லா அதை எதாவது மிச்சப்படுத்து, ஒய்ஃப் நல்ல கைட் பண்ணுவாங்க எனக்கு. அப்போ அப்புறம் அவன் சொன்னான், அம்மா எனக்கு நீங்கள் பேர் வைங்கம்மா, எனக்கு என் பையனுக்கு நீங்களே பேர் வைங்க. சரி பாபு, எப்போ நீ 4 லட்சம்னு சொல்லு. ஒரு 7-8 பேர் எனக்கு கொடுத்தாங்க. ஏன்னா நான் வச்சது உனக்கு பிடிக்கலன்னு அப்புறம் நாளைக்கு நீ திட்டுவேன். நான் ஒரு 7 பேர் எழுதி தரேன், இந்த பேர்ல உனக்கு எது பிடிச்சதோ நீ அந்த பேர் செலக்ட் பண்ணி. இல்ல மேடம், இல்லம்மா, எல்லா பேருமே வந்து முருகரோட பேர் தான் எழுதிட்டு வந்தாங்க அவங்க. அதுல ஃபர்ஸ்ட் வந்து சாரோட பேர் இருந்தது. அப்போ சரி, அப்போ அவங்க சொன்னாங்க, சரி நான் அப்ப இதே வச்சிடறேன், உங்க இஷ்டப்படி வைங்கன்னு இதே வச்சிடறேன். அவங்க பேர் வச்சு. சூப்பர்.
பாபு சார் இது சொல்லுங்க, உங்க ஹனிமூனுக்கு எங்க போனீங்க? ஹனிமூன் கொடைக்கானல். ஏன் ஏன் இப்ப சிரிப்பு? இல்ல ஹனிமூன் ஏதோ கொடைக்கானல் போனீங்க. கொடைக்கானல் வெரி நைஸ். நல்ல வெதரா, நல்ல சீசன் சூப்பரா இருக்கு. அது கொடைக்கானல் ரொம்ப சூப்பரா இருக்கும். உங்களுக்கு தெரியாத ஹில்ஸ் ஊட்டி. அவங்க எப்படி ஃபர்ஸ்ட் டைம் ஊரு விட்டு வரீங்க இல்லையா, ஒரு ஹனிமூன் கொடைக்கானல் போகும்போது ஒரு பயம் இருந்துட்டா, பதட்டம், சினிமாக்காரர் வேற என்னன்னு பயந்து போனீங்களா, சந்தோஷமா போனீங்களா? சந்தோஷமா தான் போனீங்க. ஓகே. அங்க நிறைய இதான் இவங்க கிட்ட என்ன பிடிச்சதுன்னா, இது வேணும் அது வேணும்னு கேட்கவே மாட்டாங்க. அவங்க விருப்பப்பட்டு ஆசைப்பட்டு எங்கிட்ட கேட்டது எதுவுமே சாப்பிட்றதுக்கு அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சது வந்து பரோட்டா. அது ஒண்ணு பிடிக்கும். எங்கிட்ட கேட்கறதே வந்து புரோட்டா எனக்கு சாப்பிடணும் அதுதான் கேட்பாங்க. இது வரைக்கும் எனக்கு இந்த பட்டுச்சாரி எடுத்து கொடுங்க, எனக்கு நகை எடுத்து கொடுங்க, நான் இங்கே போகணும் அங்கே போகணும், நான் அக்காவை பார்த்துட்டு வர்றேன், இந்த பெரியக்கா பார்க்க போறேன், எங்க அம்மா அப்பா பார்க்க போறேன், எதுவுமே கம்பல் பண்ண மாட்டேன். ரொம்ப ஷை டைப் சொல்லுங்க. அதுல நான் ஒரு விதத்துல அதெல்லாம் விதத்துல ரொம்ப கொடுத்து வச்சேன். நான் அது என்ன எந்த விதத்துல கஷ்டப்படுத்தினது. அது வந்து ஒரு தயக்கமா கூட இருந்திருக்கலாம். எங்க வீட்டுக்காரர் வந்து பேசுறதே பாருங்க. கேக்குறேன், நீங்க சொல்லாதீங்க, நீங்க இப்ப சொல்லுங்க. எல்லாரும் பார்த்துட்டு இருக்காங்க, உங்க மனசுல ஒரு ஆசை, எனக்கு இது வாங்கி கொடுங்க அப்படின்னு நீங்க சொன்னா என்ன சொல்வீங்க? என்ன கேப்பீங்க? அவரை ஆசையுமே கிடையாதுங்க. என்னங்க எப்படி சொல்றீங்க? எங்களுக்காக ஒரு ஆசை ஏதாவது கேட்டீங்க? இல்ல இல்லைங்க, ஆசையே இல்ல. இது பெஸ்ட் சான்ஸ் உங்களுக்கு. நீங்க என்ன கேட்டாலும் அவர் செஞ்சு கொடுத்து தான் ஆகணும். ஆசையே இல்லைங்க. இருந்தா ஏதாவது ஒரு ஆசை இருக்கும்ல. கேட்கவே நான் நிறைய டைம் கேட்பேன், ஏதாவது வேணுமா, இப்போ பாப்பாக்கு ஏதாவது ஜுவல் எடுத்தா கூட இவங்க ஏதாவது கேட்பாங்கன்னு கேட்கவே மாட்டாங்க. டைமண்ட் ரிங்கோ இல்ல ஒரு வெளியில ஹாலிடேக்கு போலாம், நம்ம ஒரு சிங்கப்பூர் மலேசியா சுத்தி பார்த்துட்டு வரலாம். நீங்க வேற, நான் எவ்வளவு டைம் கூப்பிடுவேன், அட ஏங்க வீட்டுல இருங்க. இவங்களுக்கு வீட்டுல இருக்கிறது தான் பிடிக்கும், ரொம்ப பிடிக்கும். ஆமா, வெளியில போறதே பிடிக்காது. எங்க இப்ப நான் ரொம்ப கம்பல் பண்ணி கூப்பிடுவேன். நீங்க ரொம்ப லக்கின்றதுல எந்த டவுட்டுமே கிடையாது. கிஃப்டே கேட்காத ஒரு மனைவி கிடைச்சிருக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம் இந்த காலகட்டத்துல. ஆமா, இப்பவே ரொம்ப கம்பல் பண்ணி எங்க கூட்டிட்டு போனாலும் குழந்தைகளுக்காக வருவாங்க. கண்டிப்பா வருவா. குழந்தைகளுக்காக ஒரு gift கேட்கணும்னா இவர் என்னன்னு கேப்பீங்க? என்ன gift கேப்பீங்க? ஜுவல்ஸ் தான் ஆசைப்படுவா. ஜுவல்ஸ் தான் பாப்பாவுக்கு ரொம்ப பிடிக்குங்களா? ஓகே. அண்ட் சரவணனுக்கு என்ன பிடிக்கும்? சரவணாக்கு எல்லாம் என்ன கேக்குறானோ அதை வாங்கி கொடுத்துருவாங்க. வாங்கி கொடுத்துருவாங்க. ஓகே. அரசிக்கு தான் ரிச்சா இருப்பாங்க. அவ கேக்குறது ரொம்ப காஸ்ட்லியா தான் கேப்பா. ஹை லெவல்ல தான் கேப்பா எல்லாமே. அதனால கொஞ்சம் அத கண்டாலே அப்படி தூரமா இருக்கு. அப்பா மாதிரியா இல்ல அம்மா மாதிரியா? பையன் வந்து என்ன மாதிரிங்க. ஓகே, சிம்பிள். புரோட்டா வாங்கி கொடுத்தாலே அவன கரெக்ட் பண்ணி கம்ம உட்காரு. சார் நீங்க இந்த பரோட்டா வச்சு ஒரு குடும்பத்தை ஏமாத்துறீங்க சார். நீங்க மனைவியும் ஏமாறுறாங்க, பாப்பாவை ஏமாத்தவே முடியாதுல்ல. வெரி நைஸ். ஓகே. ரெண்டு பேருமே நான் ஒரு ரொம்ப பர்சனலான क्वेश्चन கேட்க போறேன். ஓகேங்களா? பொய் சொல்லாம நீங்க பதில் சொல்லணும். எனக்கு பொய்யே பேச மாட்டேன். நீங்க கண்டிப்பா மாட்டீங்க. மேக்ஸिमम பேச. இப்போ நான் உங்களை ஒரு கேள்வி கேக்குறேன் சார். உங்க மனைவி கிட்ட ரொம்ப ரொம்ப உங்களுக்கு பிடிச்ச ஒரு விஷயம்? பொறுமை. இவ வந்து ரொம்ப பொறுமையா இருப்பா. என்னோட கேரக்டருக்கு, என்னோட கோபத்துக்கு. இப்போ நான் கோவப்பட்டு நான் பேசுறேன்னா திரும்பி இவங்க கோவப்பட மாட்டாங்க, பேச மாட்டாங்க. ஆனால் நீங்கள் ஒரே லைஃப்பில் இது வரைக்கும் இவ்வளோ கல்யாணம் பண்ணி ஒரு 25 நாளுக்கு முன்னாடி ஒரு ஏதோ பேசுகிறப்ப ஆமாம் அப்படின்ட்டா, பெருசாக கூட பேசல. அந்த ரியாக்ஷனே என்னால் தாங்க முடியல. அன்னைக்கு நைட்டு பூரா திட்டி இவளை மறுபடியும் தூங்கி எழுந்திரிச்சு காலையில் பேஸ்ட் பண்ணிட்டு காலையில் வந்து சோப்பாவில் உட்காந்து திட்டிகிட்டு இருக்கேன். மறுபடியும் அந்த பிரச்சனையை மறுபடியும் எடுக்கிறேன். என்னால் அந்த 2 வேர்டும் கூட என்னால் தாங்க முடியும். ஏன்னா பேசாத அந்த ரியாக்ஷன், அவள் பார்த்த அந்த பார்வையே என்னால் தாங்க முடியல. அது ஏன்னா எப்பவுமே இது வரைக்கும் நான் அவள் பார்த்ததில்லை. அப்போ நான் என்னென்ன அப்படி அவளை திட்டேன். அப்போ சரி, அவளுக்கு சம் மூட் ஒரு 14 வருஷத்துல அந்த ஒரு டைம் தான் அதுட்டா. ரொம்ப பிடிச்ச விஷயம் பொறுமை. பொறுமை. அது உங்களுக்கே தெரியும். கூட பேச மாட்டா பாருங்க. அவ்வளவு பொறுமை. ஓகே. அவங்க கிட்ட பிடிக்கவே பிடிக்காத விஷயம்னா அது என்னவாக இருக்கும்? பிடிக்காதுன்னு அதே அந்த பொறுமையிலையும் நான் வந்து டக்குன்னு எனக்கு ஃபாஸ்டா எதுமே துருன்னு இருக்கணும்னு ஆசைப்படுவேன். இவ கொஞ்சம் பொறுமையா இருப்பா. பேசிக்காவே பாப்பாலேருந்து குழந்தையிலேருந்து அவள் அப்படித்தான் வளர்ந்தா போல இருக்கு. இப்போ பாடியோட நேச்சரே அப்படின்னு நினைக்கிறேன். பட் அவள் கொஞ்சம் ஸ்லோவாக செய்வாள், பொறுமையாக செய்வாள். ஆனால் கரெக்டாக பிளான் பண்ணுவாள். கரெக்டாக, அதாவது இப்படித்தான்னா இது கரெக்டாக இருக்கும். அவள் எய்ம் பண்ணுறது கரெக்டாக இருக்கும். இதுனா இது கரெக்டாக இருக்கும். அது வந்து தப்பாக போகாது, கரெக்டாக இருக்கும். ஆனால் அதை கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக நான் எதிர்பார்ப்பேன். சூப்பர் சார். நீங்கள் எல்லாத்துலேயுமே ஃபாஸ்ட்டாக இருக்கீங்க, அவங்க எல்லாத்துலேயும் பொறுமையாக இருக்காங்க. இப்போ ஃபாஸ்ட்டாக ரொமான்டிக்காக அவங்க கிட்ட ஒரு விஷயம் சொல்லுங்களேன். ஏன்னா நீங்கள் எல்லாத்துலேயும் பல அப்படின்னே பண்ணுறீங்க. பாசமா, அன்பா, வித் லவ் அப்படின்னா அது அப்படி அவங்க பாருங்களேன், அந்த சொன்ன உடனே அவங்க முகத்துல அப்படியே ஒரு சிரிப்பு. அட பச்சைக்கிளி. ஐயோ, இது என்ன சார் இது? போங்க சார். மாங்க மத்த பார்த்து பச்சைக்கிளி, பச்சைக்கிளி. பச்சைக்கிளி ட்ரெஸ் போட்டுருக்க கிளி மாதிரி தெரிகிற பச்சைக்கிளி. இல்ல, பாசமா 14 வருஷம் 15 வருஷம் உங்க கூட குடும்பம் நடத்திருக்காங்க. எத்தனையோ தடவை அவங்க பொறுமையை நீங்க எக்கச்சக்கமா சோதிச்சிருக்கீங்க.
அது எல்லாத்துக்குமே சேர்த்து ஒரு டெடிகேஷன் மாதிரி நீங்களே பேசுறது பார்த்தா பிரிச்சு விட்டுருவீங்க போல இருக்கு. எப்படி இவ்வளவு பொறுமையா ஃபர்ஸ்ட்ல இருக்கு? என்ன பிரிச்சுடுறேன் அந்த அந்த பாசமா நீங்க அவங்கள பார்த்து அவங்களுக்கு ஒரு ரொமான்டிக் சாங் பாடணும்னா என்ன பாடுவீங்க? பாட்டு வந்து நமக்கு பாட்டு கேட்டு பழக்கம். சரி பாட்டை படிச்சிருங்க. ஏதாவது ஒரு பாட்டு டெடிகேட் பண்ணனா எந்த பாட்டு டெடிகேட் பண்ணுவீங்க உங்க வைஃப்க்கு? என் ஒய்ஃபுக்கு வந்துங்க தேவர் மகன்ல இருந்து ஒரு பாட்டு. ரைட்டு மியூசிக் ஸ்டார்ட். அதுதான் ரொமான்டிக்கா பார்த்து அவங்க கிட்ட நீங்க ஒரு உங்க மனசுல இருக்க ஒரு உங்களுடைய அன்பு உங்களுடைய காதலை வெளிப்படுத்தி அவங்களுக்கு சொல்லுங்க. நீங்க அவரை பாருங்க, என்ன பார்க்காதீங்க, அவரை பாருங்க சார். ராதா மாதிரி நீங்க என்னங்க லவ் பண்ண சார் நாங்க பார்க்க மாட்டோம். நீங்க பாக்கலனா அப்புறம் எதுக்குங்க லவ் பண்ணிட்டு நான் வீட்ல போய் லவ் பண்ணிக்கிறேங்க. ஒரு ரொமான்டிக் சீன், ஒரே ஒரு ரொமான்டிக் சீன். ரொமான்டிக் இல்ல ஐ லவ் யூன்றத ரொம்ப பாசமா சொல்லுங்க. ஐ லவ் யூ தாங்க. அவங்களுக்கு வார்த்தையே வரல, கண்ணுல கண்ணீர் தான் வருது. ஆமா இது வரைக்கும் இந்த மனுஷன் எங்க சொன்னாரு, நீ சரிதாமா சொல்றாருன்ற மாதிரியே பாக்குறாங்க. வெரி நைஸ். எப்படி இருக்கு? எல்லா உலகமே பாக்குற நேரத்துல உங்களை பார்த்து ஐ லவ் யூ செல்லம் அப்படின்னாரு. பிரகாஷ் ராஜ் மாதிரி வில்லனா சொன்னாரா இல்ல நிஜமாவே அளவுக்கு மீறிய காதல் உங்களுக்கு தெரிஞ்சுட்டு அவர் கண்ணுல? நிஜமாவே சொன்னாருங்க. உண்மையதான் சொன்னாரு. உங்களுக்கு அவர்கிட்ட ரொம்ப பிடிச்ச விஷயம் என்னது? ஒவ்வொரு விஷயமும் எங்க 3 பேத்துக்காக செய்வாருங்க. பார்த்து 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 செய்வாரு 3 பேத்துக்கும், பிள்ளைங்களுக்கும் எனக்கும். அதுதான் ரொம்ப பிடிச்ச விஷயம். ரொம்ப அதுல அதிகமா அவர் கான்சென்ட்ரேட் பண்ணி ஒரு விஷயமும் செய்யும்போது, இந்த வேலையை செய்யும்போது இந்த குழந்தைக்கு இது பக்கவா இருக்கணும், என் மனைவிக்கு சரியா இருக்கணும்னா அதிகமா அவர் யாருக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாரு? மனைவியான உங்களுக்கா, மகளான அரசிக்கா, இல்ல மகனான சரவணனுக்கா? மகனான சரவணுக்கு. மகனான சரவணனுக்கு அதிகமான இது. பிடிக்காத விஷயம் என்னமா? பிடிக்காத விஷயம் கோவப்படுவாரு. ரொம்ப கோவப்படுவாரா? மூக்கு நுனியில இருக்குமா? ஆமா, சட்டுன்னு கோவம் வரும். அப்புறம் லஞ்சுக்கு டின்னருக்கெல்லாம் வர்றேன் வரமாட்டேன்னு சொல்லவும் மாட்டாரு. எல்லாம் செஞ்சு வச்சுட்டு உட்காந்துருப்பான், வரவே மாட்டாரு. சோ நீங்க எல்லாம் சமைச்சு வச்சிருவீங்க, நான் வந்து சேர்றது கிடையாது. ரொம்ப தப்பு சார் இது. ஏன்னா இவங்க சாப்பிடணும் இல்ல, அத மறுபடியும் அதுக்காக இவங்களுக்கு அது விடுங்க, ஏதோ ஒரு விஷயம் சாப்பிடணுமே அப்படின்னு. பட் நம்ம ஜாப் உங்களுக்கு தெரியும். நான் வேணா டப்பிங் போவேன், இப்போ டப்பிங்கே போறேன், ஷூட்டிங்கே போறோம்னா நம்ம கரெக்டா சப்போஸ் என்ன நாங்க 7 மணிக்கு முடியும்னா 10 மணிக்கு முடியும். நம்ம வந்து 10:30 மணிக்கு 9 ஒரு லாங்ல இருந்துன்னா 9:45 வரைக்கும் ஷூட் பண்ணிட்டு வீடு வந்து சேரப்ப 11 ஆகும். அப்போ வந்து சப்போஸ் வந்து 6 மணிக்கு முடிஞ்சிருங்கிறது முடியாது. டப்பிங் போனால் நமக்கு முன்னாடி ஒரு ஆர்டிஸ்ட் ஏதாவது அவசரமாக போக வேண்டிய சூழ்நிலை இருக்குது, டிராஃபிக் தாண்டி போக வேண்டியதாக இருக்குது, 4 சீன் பேச வேண்டியது, மறுபடியும் என்ன அன்னைக்கு 8 சீன் பேச வேண்டியதாக இருக்குது. நீங்க ஒரு விஷயம் சொன்னீங்கன்னா அதுக்கு 40 விஷயம் சொல்றாரு பாத்தீங்களா? அது ஒரு காரணம் இருக்கும். நான் வந்து அனாவசியமா மற்ற பக்கம் வந்து நான் அங்கே இங்கெல்லாம் சுத்த மாட்டேன். அது ஒன்று இவங்களுக்கே தெரியும். நான் அனாவசியமா அங்கே போகிறது இங்கே போகிறது, இந்த ஹோட்டலுக்கு போகலாம், அந்த கிளப்புக்கு போகலாம். நான் இது வரைக்கும் நான் என் கூட நடிகரே சொல்லுவாங்க நிறைய பேர், என்ன பாபு நீ எங்கே போனதே இல்லையா, ஆனா அந்த ஹோட்டலுக்கு போனேன், அந்த இதுக்கு போனதே இல்லையாமா, நீ என் கூட வா ஒரு நாள். இனிமேல் தான் எங்கேயாவது லாங்ல டூர் போறது. சூப்பர். நீங்க லாங்ல டூர் போகணும்னு டிசைட் பண்ணிட்டீங்க சார். நீங்க 2 பேரும் மட்டும் சேர்ந்து கண்டிப்பாக நாங்க போகணும் அப்படின்னு ஆசைப்படுற இடம் எதுவாக இருக்கும்? ஒரு லாங் டிரைவ், ஒரு கோ அவேங்க, இந்த சிட்டி டென்ஷனே வேணாம் அப்படின்னா எந்த டெஸ்டினேஷனுக்கு போவீங்க? காஷ்மீர் போகணும்னு எனக்கு ரொம்ப நாள். காஷ்மீர் போகணும்னு ஒரு ஆசை. நீங்க அவர் காஷ்மீர் கூட்டி போனா போவீங்களா? நீங்க 2 பேரும் மட்டும் குழந்தைங்களை விட்டுட்டு? பிள்ளைங்க இல்லாம போக மாட்டாங்க. அது ரொம்ப பழக்கமாயிடுச்சு. ஆமா, விட்டுட்டு போறதுக்கு மனசு வராது. நம்ம எப்படி நீங்க போன, ஏன்னா அந்த மாதிரி சூழ்நிலைகள் இருப்பீங்க, நம்மளை சுத்தியே இருக்காங்க குழந்தைகள். இப்போ இங்க எனக்கு பெரியம்மா இருக்காங்க, பெரியப்பா வீடு அப்படின்னு அவங்க போற எல்லா ஊர்ல இருக்காங்க, இவங்க அங்க இருக்காங்க. எல்லா ஊர் இப்போ சிட்டிக்குள்ள இருக்கிறது வந்து இவங்க சிஸ்டர் வீடு ஒன்று மட்டும்தான் இருக்கு. அப்போ எங்களை சுத்தினா நம்ம ஃப்ரெண்ட்ஸு, இல்லைன்னா அவங்க அக்கா வீடு, இவங்களை விட்டு நம்மளை சுற்றியே வளர்ந்து அவங்கள விட்டுட்டு ஒரு 4 நாள் போகணும்னா அவங்களாலையும் இருக்க முடியாது, நம்மனாலையும் இருக்க முடியாது. அந்த மாதிரி பழகலை. சூப்பருங்க. அந்த மாதிரி இல்லை. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். வெல்கம் பேக். இது சரவணா ஸ்டோர்ஸ் தங்க நகை மாளிகை வழங்கும் நம்ம வீட்டு கல்யாணம், பவர்ட் பை எல்டியா பியூர் கோகனட் ஆயில். உங்க மனைவி சமைக்கிறதுல உங்களுக்கு ரொம்ப பிடிச்சது, இந்த மாதிரி வேற யாராலையும் சமைக்க முடியாதுடா அப்படின்னா அது என்னவாக இருக்கும்? பிரியாணி. பிரியாணி. எந்த பிரியாணி? சிக்கன், மட்டன்? மட்டன் பிரியாணி, சிக்கன் பிரியாணி நல்லா செய்வேன். நம்ம இதுலேயும் கூட சமையல், நம்ம விஜய் டிவி சமையல்லையும் கூட
கிச்சன் கில்லாடிகள்ல நாங்க 2 பேரும் வின் பண்ணி கிச்சன் வின் பண்ணோம். அங்கே இப்படித்தான் நம்ம இந்த மாதிரி நம்ம யூனிட் ஆளுகள்ல பிரியாணி ரொம்ப லைக் பண்ணி சாப்பிட்டாங்க. ஐயோ சூப்பரா இருந்தது, சூப்பரா ஒரே அடிதடியா இருந்தது. அன்னைக்கு செட்ல ரொம்ப நல்லா செய்யும். கிச்சன் கில்லாடிகள்ல 2 பேரும் ஒண்ணா போனீங்க இல்லையா? நீங்க சமைப்பீங்களா? நான் வெங்காயத்தை மட்டும் கட் பண்ணுவேன் ஊறி. செம்ம சார், அப்பா எவ்வளவு கஷ்டமான வேலை அது. ஆமாங்க, ரொம்ப ஏங்க அதுல கண்ணுல தண்ணி வருங்க, எவ்வளவு பெரிய மேட்டருங்க. பட் சமையல் இந்த சுடுதண்ணி வைக்கிற மாதிரி கஷ்டமான வேலைகள்லாம் சுடுதண்ணி வைப்பேன், இட்லி ஊத்தி ஆவியில வேகறத எடுப்பேன், தோசை சுடுவேன், ஆம்லெட் போடுவேன். ஏன் சார் இவ்வளவு கஷ்டப்படுத்திக்கிறீங்க? அவங்க வந்து அந்த சிம்பிளா இந்த சாம்பார் வைக்கிறது, மோர் குழம்பு வைக்கிறது, ஃபுல் சமையல் செய்யறதுலாம் சிம்பிளான வேலை எல்லாம் அவங்க பார்ப்பாங்க. அது என்னது போய் புளி கரைச்சு ஊத்துனா அது என்ன வேலை சொல்லுங்க? தோசை சுடுறதுதான் கல் எடுத்து வச்சு கேஸ் போட்டு ரொம்ப கஷ்டம் சார். செம்ம. ஆனா அதுல எனக்கு ஃபுட்ல வந்து நீங்க சொன்ன மாதிரி அது ரொம்ப என்ன கேர் எடுத்துக்குவாங்க. என்ன தெரியுது உங்க முகத்துல இருக்க பொலிவுல தெரியுது. பாபு சார் உட்கார்ந்து இருக்கீங்க, உங்க முகத்துல ஒரு ஒளி இருக்கு. ஒரு போட்டங்காட்டி ஒளி வருது மேடம். இல்லனாலும் அந்த சீக்ல அந்த லைட் எரியுது, இந்த சின் லெவல்ல ஒரு லைட் எரியுது, மூக்கு லெவல்ல ஒரு லைட் எரியுது, அந்த யூத்ஃபுல் ஃபீலிங் இருக்கே, இதுக்கு காரணம் உங்க மனைவி தானே? கண்டிப்பா மேடம். ஏன் அவங்க பியூட்டிஷியன் நல்லா சொல்றீங்களா இல்ல உங்களுடைய சப்போர்ட் நல்லா சொல்றீங்களா? பியூட்டிஷியன் வந்து அவங்க விட்டுட்டாங்க. எப்பவுமே நான் குழந்தை பிறந்து என் பொண்ணு 6 months அவங்க வயித்துல இருக்கப்பவே அந்த வேலையை விட்டுட்டாங்க. ஓகே. நான் அங்கிருந்து கிளம்பி வர்றப்ப எனக்கு சௌபர்ணி சுகிமூர்த்தின்னு ஒரு டைரக்டர், அவர் தான் வந்து சௌபர்ணியான்னு ஒரு சீரியல் பண்ணாரு. அப்ப நான் படங்கள் தான் நடிப்பேன், நான் டிவிக்கு வர மாட்டேன் ஆரம்பத்துல அப்படி. அப்புறம் எங்க அப்பா சொன்னார், டே டிவியில பண்ற, டிவியில் நல்ல பாப்புலர். அப்ப பொன்மன்னன் வந்து நடிச்சிட்டு இருக்காரு அண்ணாமலையில். அப்போ ஆனால் அவருக்கு அப்புறம் தான் நடிச்சா. அப்போ எங்கள் வீட்டில் வந்து டிவி வந்து பார்ப்பார் பொன்மன்னன், பொள்ளாச்சியில் இருக்கப்போ. அப்புறம் அவர் அவ்வளோ ஆர்வமாக நடிச்சது வந்து பார்ப்பார். அப்புறம் என்ன சொல்லுவார் எங்கள் அப்பா, டே அவரெல்லாம் நடிக்கலையா, பொன்மன்னன் அவங்கெல்லாம் நடிக்கலையா, நீ என்னடா டிவியில் நடிக்க மாட்டான், அது நடிடா, இது அதை பாரு, படம் வர்றப்ப படம் வாய்ப்பு பார்த்துக்கலாம், நீ இப்போ அப்படின்னு. அப்போ நான் வந்து சரி அங்கே எங்கே இங்கே தாங்க. அப்போ சுயமூர்த்தி சொன்னேன், நீ கல்யாணம் ஆகிடுச்சு பாபு வா, ஒரு அமௌண்ட்டு கிடைக்கும், ஒரு நாள் ஒர்க் பண்ணினா இந்த அமௌண்ட் கிடைக்கும், நீ வா, நல்ல கம்பெனி, நான் தானே டைரக்டர் வா அப்படின்னு சொல்லி என்னை ரொம்ப கம்பல் பண்ணி என்னை அந்த சீரியலில் சௌபர்ணியான மெட்ராஸ் அவரை நம்பி தான் நான் வந்தேன். அப்போ நான் பேச்சுலராக இருந்தேன். கல்யாணத்துக்கு அப்புறம் கல்யாணம் முடிஞ்சு பாப்பா 6 மாதம் இருக்கப்போ இவங்களை கூட்டிகிட்டு வந்து இங்கே ஷிஃப்ட் ஆகிறப்போ நான் வந்து அதை நம்பி தான் வந்தேன். சோழா கிரியேஷன்ஸ் சௌபர்ணியான ஒரு தொடர். அப்போ வர்றப்போ அந்த அந்த சீரியல் அந்த தொடர் வந்து சூப்பர் டூப்பர் ஹிட்டு. சூப்பர். பாக்கி எல்லாம் ஏவிஎம் சீரியலாட்டு ஒய்ஜி மகேந்திரன் சார் ஒரு சீரியல் பண்ணுறாரு, எல்லாம் பெரிய பெரிய ஜாம்பாவன் எல்லாம் சினிமாவில் இருக்கிற எல்லா தொடரும் எல்லாமே சரியா போகல. இந்த சௌபர்ணியா மட்டும் 55 எபிசோட். ஆமா, எல்லாமே 30 எபிசோட்ல முடிஞ்சது, ஒன்று 20 எபிசோட்லயே முடிஞ்சு, இது மட்டும் லாஸ்ட் 55 எபிசோட் வந்தது வீக்லியே. அப்போ சூப்பராச்சு. அந்த கேரக்டர் எனக்கு ரொம்ப பசுபதினு ஒரு கேரக்டர்ல பண்ணேன், சூப்பர். அதில் தான் எங்கூட நடித்தவங்க புவனேஸ்வரி, ஹேமா பாஸ்கர், அரவிந்த், நான், இவங்கெல்லாம் தான் ஒரு அறிமுகம், ஒரு குரூப்பே இருக்கு அதில் அறிமுகமான எல்லாருமே. எனக்கு அது நல்ல நேம் வாங்கி கொடுத்து அதுக்கப்புறம் வந்து டப்புன்னு அப்படியே சொர்க்கம், அண்ணாமலை, இந்த மாதிரி நிறைய சீரியல் எனக்கு தொடர்ந்து எனக்கு நல்ல ஒரு வாய்ப்பை கொடுத்தது. வெரி வெரி நைஸ். ஸோ டெஃபினட்டாக ஒரு வகையான சீக்ரெட் உங்கள் மனைவி. ஆமாம், அது என் ஒய்ஃப் தான். அதில் ஒரு பெரும்பாங்க ஃபஸ்ட்டு வர்றப்போ பயந்தாங்க, அப்புறம் வர்றப்போ அந்த பட்ஜெட்டில் நான் வாழ்ந்தேன். அதில் நான் அந்த ஏன் பண்ணி அதில் குடும்பம் நடத்தி அதில் நான் 2 குழந்தைகள், என் குழந்தைகளை வச்சு அதெல்லாம் வந்து இப்போ ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஒரு ட்ரெடிஷ்னல் பேக்ரவுண்ட்லேருந்து ஒரு பியூட்டிஃபுல்லான லேடி ஹஸ்பண்டை சப்போர்ட் பண்ணணும்னு வந்து 2 பேரும் அழகாக சென்னை செட்டில் ஆகி இன்னைக்கு உங்களுடைய சக்ஸஸ்க்கு மிகப்பெரிய காரணமாக இருக்கிறது உங்கள் மனைவின்னு நினைக்கும் போது சூப்பர் சந்தோஷமா இருக்கு. இந்த சுற்று இப்ப நான் வில்லனா மாற போற சுற்று. ஏன்னா இதுல வந்து உங்களுடைய கம்பேட்டபிலிட்டியை பார்க்க போறோம். கணவருக்கு மனைவி எந்த அளவுக்கு தெரியும், மனைவிக்கு கணவர் எந்த அளவுக்கு தெரியும் அப்படின்றது. இது ஒரு நாளுமே உங்க வாழ்க்கையில் நடக்கக்கூடிய விஷயங்கள் சம்பந்தப்பட்ட கேள்விகளாக தான் இருக்கும். ஆனா இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் தான் நம்ம ஒரு திருமணத்துல மிஸ் பண்ணிடுற விஷயங்கள். ஸோ ஆரம்பிக்க போறோம். இப்போ வந்து கணவரை சில கேள்விகள் கேட்டோம், அவர் சில பதில்கள் சொன்னாரு. நீங்க என்ன பதில்கள் சொல்றீங்க, உங்க கணவர் பத்தி உங்களுக்கு எவ்வளவு தெரியும் அப்படின்றத பார்க்க போறோம். சரிங்களா? இவர்கிட்ட உங்க மனைவி அடிக்கடி போகும் கோயில் எதுன்னு கேட்டோம். என்ன சொல்லியிருப்பாரு? கடம்பாடி அம்மன் கோயில். கடம்பாடி அம்மன் கோயில் என்பது அடடா சார் கலக்குறீங்க. ரெகுலரா போவீங்க, வாரத்துக்கு ஒரு தடவை போயிடுவீங்களா? சூப்பர். ஓகே, உங்க கணவரை கேட்டோம், சௌந்தரம் வந்து ஒரு நல்ல மனைவியா இல்ல நல்ல தாயா அப்படின்னு. என்ன சொல்லியிருப்பாரு? நல்ல தாயின்னு இருப்பாரு. மிஸ் ஆகி போச்சு.
அவர் உங்களை பார்த்து ஐ லவ் யூ செல்லம் அப்படின்னு சொல்லும்போது நீங்க தெரிஞ்சிருக்கணும் அது மனைவியாக தான். மனைவி நல்ல மனைவியா இருந்துதானே நல்ல தாயாக முடியும். அப்படி நீங்க இவருக்கு நான் மேல யோசிச்சேன் நான் ஓகே. பட் அவங்க கணவர் ரொம்ப சீரியஸா நம்புறது நீங்க ஒரு மிக சிறப்பான மனைவி அப்படின்னு. ஓகே, அடுத்த கேள்வி இவரை கேட்டது எந்த உணவு மிகவும் மோசமாக நீங்க சமைப்பீங்க அப்படின்னு கேட்டோம். அவர் என்ன சொல்லியிருப்பாருன்னு நினைக்கிறீங்க? எல்லாமே பிடிக்கும் சமைக்கிறது. அப்போ பிடிக்காத டிஷ் என்ன? ஒண்ணு சொல்லியிருக்காரு ஒரு விஷயம் சொல்லியிருக்காரு, அது பிடிக்கவே பிடிக்காது. எல்லாமே பிடிக்குங்க. எல்லாமே பிடிக்கும், பிடிக்காதது கிடையாது. எதுவுமே இல்ல. இல்லைங்க. அதாவது சொன்னாரு நான் என்ன செஞ்சாலுமே அவர் செய்யறது எல்லாமே எனக்கு பிடிக்கும் அப்படின்னு சூப்பரா சொல்லியிருக்காரு. நீங்களும் ரொம்ப சீரியஸா எனக்கு நான் செய்யறது எல்லாமே அவருக்கு பிடிக்கும்னு சொல்லிட்டீங்க. சூப்பருங்க. ரைட்டு, உங்கள் மனைவியின் சிறந்த நண்பர் யாரு அப்படின்னு கேட்டிருக்கோம். யாரு? இப்ப நாங்க கட்டியிருக்க வீட்டுக்கு எதிரில் இருக்க தீபா. சூப்பருங்க, கலக்குறீங்க. ஓகே, லாஸ்ட் கொஸ்டின். உங்க மனைவி எதற்காக அடிக்கடி உங்க கூட சண்டை போடுவாங்க? ஏதோ ஒரு விஷயத்துக்காக நீங்க அடிக்கடி அவர் கூட கோச்சிக்கிறீங்க, சண்டை போட்டுக்கிறீங்க, மூஞ்சி தூக்கி வச்சுக்கிறீங்க. சண்டை மட்டுமா, எப்படிலாம் திட்டு தெரியுமா அப்படின்னு சொன்னார் அவரு. இல்ல, சண்டை போட மாட்டேங்க. சண்டை போடவே மாட்டீங்க? எந்த ஒரு விஷயத்துக்கும் அவர் கூட சண்டை போடவே மாட்டீங்க? சண்டை போடுறது இல்ல. நோ சான்ஸ். எதுவா இருந்தாலும் சண்டை போட மாட்டீங்க. பொறுமை பொறுமை பொறுமை. இதுலயும் பொறுமையை சாதிச்சிட்டீங்க. ஆனா உண்மை என்னன்னா சாப்பிட நீங்க அவர் வர்றது இல்ல, அதுக்கு மட்டும் நீங்க சண்டை போடுவீங்க. சண்டைனா எனக்கு கொஞ்சம் என்னங்க சாப்பிட வரலீங்க அப்படின்றதான் தவிர்த்து சண்டையாக இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காரு. கரெக்டுங்களா? சூப்பர். 5 கேள்விகள்ல வந்து நீங்க 2 கேள்விகள் மட்டும்தான் தப்பா சொல்லியிருக்கீங்க, மிச்சம் 3 ரைட்டு ஆயிப்போச்சு. ஓகே, இப்போ மனைவி கிட்ட உங்களை பத்தி சில கேள்விகள் கேட்டோம். அவங்க என்ன பதில் சொல்லியிருப்பாங்க அப்படின்றத உங்களுக்கு கேட்கலாம். ஓகேங்களா? உங்க கணவர் நடித்ததிலேயே உங்களுக்கு ரொம்ப பிடித்த சீரியல் எது? அண்ணாமலை. ஏன் அந்த கேரக்டர் அவ்வளோ பிடிச்சிருக்குமா உங்களுக்கு? அது ஃபஸ்ட் அதுக்கு முன்னாடி வரைக்கும் அந்த கதாபாத்திரம் தான், அந்த அண்ணாமலையில் வர்ற சந்தானம் கேரக்டர் தான் வந்து எனக்கு ப்ரைம் டைம் ஈவினிங் டைம் நைட் ஸ்லாட்டில் வந்த ஃபஸ்ட்டு கேரக்டர். அது வந்து காமெடி வில்லன், அது ரொம்ப ரிஸ்கான கேரக்டர். ஒரு ஒய்ஃபை வெகுளியான ஒரு ஒய்ஃபை, ஒன்றுமே தெரியாது, ஒரு வில்லேஜ் கேர்ள். அப்புறம் இன்னொன்று ஆப்போசிட்டில் அவங்களுக்கு தெரியாமல் இன்னொருத்தரோட பழகுவேன். அவங்க சிட்டி. அந்த கேரக்டர் வந்து ரொம்ப இங்கேயும் ரிஸ்க்கு அங்கேயும் ரிஸ்க்கு, ரொம்ப ப்ளே பண்ணி ரொம்ப ரிஸ்க் எடுத்து பண்ணேன். ஆனால் சிஜே பாஸ்கர்னு ஒரு டேரக்டர், அவர் ரொம்ப மைண்ட் சொல்லி கொடுத்தாரு. சிவகுமார் நடிகர் சிவகுமார் என்ன ரொம்ப ராதிகம்மா எல்லாமே சொல்லுவாங்க, ஐயோ பொள்ளாச்சி பாபு நான் மாதிரி நடிக்கிறேன் என்ன மாதிரி அப்போ நடிக்கிறப்ப சொல்லுவாங்க. ஸோ கண்டிப்பாக அண்ணாமலை தான் அவங்க சொல்லிட்டாங்க. ரொம்ப ரசிச்சு இன்வால்மெண்ட்டோட நடித்தேன். அதனால அதுதான் சூப்பர், கரெக்டாக தான் சொல்லியிருக்காங்க. வெரி குட். உங்கள் கணவருக்கு பிடித்த ஹீரோயின் யார்? ஸ்னேகா. சூப்பர். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். உங்கள் கணவர் எந்த விஷயத்திற்கு அதிகமாக கோவப்படுவார் அப்படின்னு உங்கள் மனைவியை கேட்டோம். அதாவது அவங்க செய்யும் ஒரு விஷயம், அது யோசிச்சாலே அவங்க நீங்கள் டென்ஷன் ஆகிடுவீங்க. நான் கோவப்பட்டேன்னா எதுக்கு அவங்ககிட்ட கோவப்பட்டேன்னா வீடு நீட்டாக இருக்கணும்னு சொல்லுவேன். எனக்கு அது ஒன்று கோவப்படுவேன், அதுக்கு தான் கோவப்படுவேன். அதுக்கு தான் அதிகமாக கோவப்படுவீங்க. வீடு எப்பவுமே க்ளீனாக இருக்கணும், க்ளீனாக எனக்கு சுத்தமாக இருக்கணும். வீடு அந்த செவுத்துல ஏதாவது கைப்பட்டு கேட்கணும் கூட அது அந்த அளவுக்கு சுத்தமா இருக்கணும் அப்படின்னு எப்பவுமே நான் அது ஒரு ஃபீல். அது மாதிரி இல்லைன்னா நீங்க உடனே கோவப்பட்டுருவீங்க. ஆனா அவங்க வேற மாதிரி சொன்னாங்களே, அவங்க வந்து அவங்க ரொம்ப ஸ்லோவா ஒரு வேலையும் ஒரே ஒரு தப்பு தான், ஒரே ஒரு தவறு. 4வது கேள்வி உங்களை கேட்கிறேன். அவர் எந்த விஷயத்தை மாத்திக்கணும்னு நீங்க நினைக்கிறீங்க அப்படின்னு கேட்டா அவங்க என்ன சொல்லியிருப்பாங்க? கோவம். ஆமா, கோவம் தான் மூக்கு நுனியில இருக்குன்னாங்க. ஓகே, ஃபேமிலிய அதிகமாக அவர் மொத்தம் ஃபேமிலியுமே உங்க பையன் பொண்ணு எல்லாரையுமே அதிகமாக நீங்க வெளியில கூட்டிட்டு போகக்கூடிய இடம் எது? கோயில் தான். எந்த கோயிலுக்கு ரொம்ப ரெகுலரா போவீங்க? கோயில் எல்லா கோயிலுக்கு நான் போய் இவங்களுக்காக நானும் கோயில் கும்பிடுவேன், சாமி கும்பிடுவேன். பட் அவங்க ஆசைப்படுறது கோயில் எங்க கூட்டிட்டு எந்த கோயில் கேட்டாலும் நான் கூட்டிட்டு போயிடுவேன். ஃபேண்டாஸ்டிக். இதுல இருந்து ஒரே ஒரு விஷயம் தான் ப்ரூவ் ஆகுது, கண்டிப்பாக அவங்க ரொம்ப நல்ல மனைவி. ஏன்னா உங்களை பத்தி எல்லா கேள்விகளுக்குமே அவங்க கரெக்டாக பதில் சொல்லியிருக்காங்க, ஒரு கேள்வியை தவிர. அவங்க எதிர்பார்த்தாங்க நீங்க அவங்க ஸ்லோவா இருக்கிறதுன்னு, பட் நீங்க வீடோட கிளீனினஸ் தான் இம்பார்ட்டன்ட், அவங்க ஸ்லோவா இருக்கிறது கூட சொல்லலை. ஒரு ரொம்ப அழகான மனைவி, ரொம்ப அன்பான ஒரு துணைவி. அது உங்களுக்கு பேரின்பம்ல எந்த டவுட்டுமே கிடையாது. நீங்க வந்து 70% வாங்கியிருக்கீங்க, 2 கேள்விகள் தவறாக சொல்லியிருக்கீங்க. பட் தட் இஸ் ஓகே ஜி. இப்போ அண்டர்ஸ்டாண்டிங் வந்துருச்சு இல்லைங்களா? 14 வருஷம் 25வது ஆண்டு நீங்கள் வந்து இங்கே செலிப்ரேட் பண்ணும்போது இதே மாதிரி ஒரு கிராஸ் கொஸ்டின் நாங்கள் பண்ணுவோம். அப்போ நீங்கள் 100 out of 100 வாங்கலாம், சரிங்களா? சூப்பர். பட் உங்கள் கம்பேட்டபிலிட்டியை பார்க்கும்போது பல கணவர்மார்கள் மனைவிமார்கள் வந்து இந்த மாதிரி இருக்கணும் அப்படின்ற ஆசையோடு இருப்பாங்க. இதுக்கப்புறம் ஒரு குவிக் ரேபிட் ஃபயர் ரவுண்டு நாங்கள் உங்கள் கூட
பண்ண போறோம். நிறைய கேள்விகள் படபடபட என்ற பதில்கள் வரப்போகுது. அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன கமர்ஷியல் பிரேக். இது சரவணா ஸ்டோர்ஸ் தங்க நகை மாளிகை வழங்கும் நம்ம வீட்டு கல்யாணம், பவர்ட் பை எல்டியா பியூர் கோகனட் ஆயில். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். வெல்கம் பேக். இது சரவணா ஸ்டோர்ஸ் தங்க நகை மாளிகை வழங்கும் நம்ம வீட்டு கல்யாணம், பவர்ட் பை எல்டியா பியூர் கோகனட் ஆயில். சென்ற ரவுண்ட்ல வந்து உங்களுடைய கம்பேட்டபிலிட்டியை பார்த்தோம். இந்த ரவுண்ட்ல வந்து ரேபிட் ஃபயர்ன்றதுனால உங்களுக்கு 3 ஆப்ஷன் தரப்படும் ஒரு கேள்விக்கும். அது என்ன ரேபிட் ஃபயர்? அது வந்து அப்படியே கப்புன்னு எரியற மாதிரி. அதான் கப்புன்னு எரியுது அப்படின்றத ரேபிட் ஃபயர் ரவுண்ட். டீசென்ட்டா சொல்றோம். என்னத்துக்கு கப்புன்னு எரியுது? இப்ப பாருங்களேன் எப்படி எரியுதுன்னு. இப்ப நான் கேட்க போற கேள்வியில தானே எரியும். ரெடிங்களா? பாபு சார் உங்ககிட்ட இருந்து ஆரம்பிக்க போறோம். நான் கேட்க போற கேள்விகள் எல்லாத்துக்குமே 3 ஆப்ஷன் இருக்கும். அதுல வந்து உங்களுக்கு 2 பேரும் as a couple எது மோஸ்ட் சூட்டபிள் ஆப்ஷனோ இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு ஏன் அப்படின்றது சொல்ல போறீங்க. ரெடிங்களா? ஃபர்ஸ்ட் கேள்வி, உங்க மனைவி அட்வைஸ் பண்ணா என்ன பண்ணுவீங்க? ஃபர்ஸ்ட் ஆப்ஷன், ஃபோன் பேசுற மாதிரி அப்படியே வெளில போயிடுவீங்க. ரெண்டாவது, வேற வழி இல்லாம கேட்பீங்க. மூணாவது, அட பழகிடுச்சுப்பான்னு விட்டுருவீங்க. என்ன பண்ணுவீங்க? நின்று கேட்பேன். எதா இருந்தாலும், ஏன்னா நான் என் கேரக்டர் அப்படித்தான். நின்று எதா இருந்தாலும் ஓப்பனா கேரக்டர் அப்படி. ஒரு நல்ல விஷயம் இருந்தா ஏத்துப்பீங்க. அவங்க அட்வைஸ் பண்ணுவாங்களா ரெகுலரா உங்களுக்கு? அட்வைஸ் பண்ண மாட்டேன். நான் அதெல்லாம் நடந்துக்க மாட்டேன். ஏதாவது ஒரு ஐடியா சொல்லுவா. ஆனால் அதான் சொல்கிறேனே, ஒன்று சொன்னாலும் அது கரெக்டாக இருக்கும். அவள் சொல்ல மாட்டா, சொன்னால் கரெக்டாக இருக்கும். நானும் கூட ஒரு அவசரத்தில் ஏதாவது வேகத்தில் தப்பாக எடுப்பேன். ஆனால் கரெக்டாக சொல்லுவா, ஆனால் கரெக்டாக இருக்கும் அவள் சொல்கிறது. வெரி நைஸ். ஓகே, டிவியை பார்த்துட்டு ஒரு புது டிஷ் பண்ணுறாங்க, அதை டேஸ்ட் பண்ண உங்களுக்கு தான் கூப்பிடுறாங்க. உங்களுடைய மைண்ட் வாய்ஸ், மனசுலேருந்து ஒரு லவுடான ஒரு குரல் வருது. அந்த குரல் என்ன சொல்லும்? நான் தான் இன்னைக்கு பலியாடா. ரெண்டாவது, இன்னைக்கு உண்ணாவிரதமா, எனக்கு சாப்பாடே வேணாமா அப்படின்னு சொல்லுவீங்களா? இல்லை மூணாவது, அவங்களுக்கு ஊட்டி அவங்களையே டெஸ்ட் பண்ணுவீங்களா? வித்தியாசமா இருக்கு. ஏன்னா பாப்பாவை பார்க்க விட்டுருவாரு டேஸ்ட் பார்க்க. அவளதான் டேஸ்ட் பார்க்க விடுவேன். அவதான் பாப்பா, அவதான் ஃபர்ஸ்ட் பாப்பா. பட் இந்த 3 விஷயத்துல என்ன யோசிப்பீங்க? பலியாடுன்னு நினைப்பீங்களா? கண்டிப்பா அதை நினைக்க மாட்டேன். ஏன்னா இவ சாப்பாடு கொஞ்சம் நல்லா செய்வாப்ல. நான் வந்து சொன்னேன், இந்த கேள்வி வர்றதுக்கு முன்னாடி நான் சொன்னதுல வந்து ரொம்ப கேர் எடுத்து பண்ணுவாப்ல. கண்டிப்பா. பட் அதனால எப்படியா இருந்தாலும் அவள் டேஸ்ட் நல்லா இருக்கும். டிவி பார்த்து ஒரு சமைக்கிறான்னா இன்னும் இதை விட பெட்டர்மெண்ட்டாக தான் இருக்கும்னு நான் ஆசைப்படுவேன். அவளுக்கு நிச்சயமா அது வந்து மோசமா இருக்குன்னு டெஃபினட்டாக நினைக்க மாட்டேன். ஸோ கண்டிப்பா என்ஜாய் பண்ணியே சாப்பிடுவீங்க. என்ஜாய் பண்ணி சாப்பிடுவோம். இந்த 3 ஆப்ஷனுமே இல்ல, பட் பரவாயில்ல, அவங்க சமையல் மேல இருக்க நம்பிக்கையில நீங்க சொல்றீங்க, நாங்க ஒத்துக்கிறோம். ஓகே, ஷாப்பிங் போலாம் வாங்க அப்படின்னு அவங்க கூப்பிட்டாங்கன்னா என்ன சிரிக்கிறீங்க? அவங்க ஷாப்பிங்லாம் கூப்பிட்டு கோயிலுக்கு ஷாப்பிங்க்கு கூப்பிடுறாங்க, அப்ப என்ன சொல்வீங்க? உடம்பு சரியில்லாத மாதிரி நடிப்பீங்களா? இல்ல ரெண்டாவது ஷூட்டிங் இருக்குன்னு கிளம்பிடுவீங்களா? இல்ல மூணாவது ஆளை விடுமா, இந்த மாசம் பணம் கொஞ்சம் லைட்டா டைட்டா இருக்கு அப்படின்வீங்களா? அம்மா வீட்டு கல்யாணம்ட்டீங்க. கல்யாணமே எனக்கு 14 வருஷம் இருக்கு. உடம்பு சரியில்லைன்னா தொட்டு பாப்பா தெரியுமில்ல, உங்களுக்கு உடம்பு சரியில்லைன்னு தெரிஞ்சிடும். கஷ்டம். அது இல்ல. ரெண்டாவது ஷூட் இருக்கு. ஷூட்டிங் இருந்தால் நான் போவேன். அப்படியே ஷூட்டிங்னு போயிட்டேன்னா காலையிலேருந்து நைட் வரைக்கும் எங்கே நான் சுற்றுவேன். ரோட்டில் தான் உட்காந்துருக்கோம். அதனால் அதையும் சொல்ல முடியும். ஏன்னா வந்தால் வெட் கிளாத் வாஷ் பண்ணுறதுலேருந்து டவலில் ஷூட்டிங் போயிட்டு வந்தால் தெரியும். பவுட்ரு ஸ்பான்ச் எல்லாத்துலேயும் ஸ்டிக் இருக்கும், யூஸ் பண்ணியிருக்காங்க, இவங்க தான் வாஷ் பண்ணுவாங்க. அதில் தெரிஞ்சிடும். ஏன்னா இல்லைன்னு சொல்ல முடியாது. அதனால் அதுவும் வாய்ப்பு இல்லை. அதுக்கு அடுத்தது ஆள விடுமா, இந்த மாசம் கொஞ்சம் பணம் டைட்டா இருக்கு. ஏன்னா இவங்களுக்கு தெரியாம நான் என்ன மணி நான் இப்போ கூட இப்போ என் பேக்கெட் கூட பர்ஸ் இருக்காது. அவங்க ஷாப்பிங் கூப்பிட்டாங்கன்னா கிளம்பி போயிடுவீங்களா அவங்க கூட? அப்போ தேவை நான் எல்லாமே நானே பர்ச்சேஸ் பண்ணி கொடுத்துருவேன். அப்படியே போனால் போவேன். செம்ம சார். ஓகே, ரேபிட் ஃபயர்ல ரொம்ப புத்திசாலித்தனமா பதில் சொல்லியிருக்கீங்க. ஆமா, எல்லாமே தெளிவா மழுப்பி தான் சொல்றீங்க. மேடம், இப்போ உங்களுக்கான கேள்விகள். முதல்ல, அவர் ஜிம்முக்கு போகணும் அப்படின்னு கிளம்பிடுறாரு, அப்போ நீங்க என்ன நினைப்பீங்க? இந்த ஜிம்முக்கு நான் போயே ஆகணும் அடம் பிடிச்சி போறாரு. உங்க மனசுல இருக்கும் குரல் என்ன சொல்லும்? ஒன்று, 6 பேக்லாம் ட்ரை பண்ணுறாரோ அப்படின்ற ஒரு டவுட் இருக்குமா? இல்லை சாப்பாட்டை குறைச்சா தொப்பை ஆட்டோமேட்டிக்காக குறையும், எதுக்கு தேவையில்லாமல் ஜிம்மு கிம்முன்னு யோசிப்பீங்களா? இல்லை இரும்பு கை காலில் போட்டுக்காதீங்க நல்லா ரிஸ்க்கு அப்படின்னு சொல்லி அனுப்பிங்களா? ஜிம்முக்கு போகிறது நல்லது தானுங்க. போகிறது நல்லது தான். ஸோ ஜிம்முக்கு போகிறது நல்லதுன்னுவீங்க. அடுத்த கொஸ்டின், அவர் சீரியலில் வந்து சீரியஸாக பஞ்ச் டயலாக் பேசினார்னா உங்கள் ரியாக்ஷன் என்னவா இருக்கும்? ஐயோ ஆரம்பிச்சிட்டாரேன்னு யோசிப்பீங்களா? இல்லை டப்புன்னு சேனலை மாற்றிடுவீங்களா?
இல்ல வேற வழியே இல்ல செம்மையா நடிச்சிருக்கீங்க ஜி அப்படின்னு சொல்வீங்களா? நிஜமா சொல்றது நீங்க நல்லா பண்ணிருக்கீங்கன்னு சொல்றது. நிஜமாவே நல்லா பண்ணிருக்கீங்க. பஞ்ச் டயலாக்லாம் விட்டாருன்னா ரைட் சார். ஒரு பஞ்ச் டயலாக் சொல்லுங்க. என்ன ஏய் பஞ்சி அது ரெடிங்களா? பாருங்க நான் எவ்வளவு டயலாக் பேசிருக்கோம், எவ்வளவு நடிச்சிருக்கோம். ஆனா அந்த ரெண்டு லைன் இப்ப நடிங்கறப்ப பாரு அதான் அவங்க இருக்காங்கன்ற அந்த ஒரு பதட்டம் இருக்கு இல்லீங்களா? இல்ல ரைட் ரெடி. இல்ல இல்ல ஏறிக்கிட்டுங்க. அது அப்புறம் போறக்குள்ள நான் அந்த டயலாக் பண்ணி டயலாக் மனப்பாடம் பண்ணிக்கோங்க. கண்டிப்பா. லாஸ்ட் क्वेश्चन உங்களுக்குமா. உங்க கணவர் ஹீரோ ஆனா யார் ஹீரோயினா செலக்ட் பண்ணுவாருன்னு நினைக்கிறீங்க? முதல்ல ஹன்சிகா, ரெண்டாவது காஜல் அகர்வால், மூணாவது நஸ்ரியா. இவர் ஹீரோ ஆயிடுறாரு. சுவிட்சர்லாந்துல ரொமான்டிக் சாங் ஷூட்டிங். இல்ல யார் ஹீரோயின்? தண்டையார் பேட்டை கூப்பிட்டாலே நான் தந்து போயிடுவேன். சார் ஹன்சிகா சார். ஹன்சிகா வா. இப்போ ஒரு பரவாயில்லை பத்தி நல்லா தான் புரிஞ்சு வச்சிருக்கான். இல்ல உண்மையிலே இது வந்து உண்மையிலே சூப்பர். நீங்க இத்தனை கேள்வி கேட்டீங்கல்ல, இதான் பெஸ்ட் கேள்வி. இதுதாங்க இது வந்து எனக்கு பிடிச்சது. உங்களுக்கு ஹன்சிகா கொத்துறாங்கல்ல, நல்லா தான் இருக்கும். அததாங்க சூப்பர். ஆனா இப்ப பஞ்ச் டயலாக் வரும்ல. இப்ப ஹன்சிகா அவங்க முன்னாடி அப்படியே நடந்து வராங்க. அப்ப நீங்க அவங்க கிட்ட சொல்றீங்க இந்த டயலாக். தனியா நடந்து வராங்க. சோ இப்போ நீங்க சொல்லலாம் பண்ணீங்க தான் கூட்டமா வரும். சிங்கம் சிங்கிளா தான் வரும். சொல்லுங்க. பொண்ணுங்க தான் கூட்டமா வரும். சிங்கம் சிங்கிளா தான் வரும். ஹன்சிகானோட டயலாக் வருது பாருங்களேன். அர்ச்சனாக்கலாம் எங்க டயலாக் வருது விடுங்க. யாருக்கு புரியுது? ரைட். ரேபிட் ஃபயர் ரவுண்ட் நல்லாவே முடிச்சிருக்கீங்க. சிம்பிளா சொல்ல போனோம்னா எனக்கு உங்க ஃபேமிலியில ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம் உங்களுடைய சிம்பிளிசிட்டி அண்ட் உங்களுடைய ஆனஸ்டி. எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் மனசுல இருக்கிறது அப்படியே நேரா தப்புன்னு சொல்லிடுறீங்க. அதே மாதிரி இது போதுங்க, இதுல எங்களுக்கு இருக்கிற மகிழ்ச்சி வேற எதுலையுமே வராது அப்படின்ற அந்த சிம்பிளிசிட்டி அப்படின்றது வாழ்க்கையில ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். உங்களுடைய கல்யாணம் அண்ட் உங்க திருமணத்தில் வந்த அந்த அழகான மலர்கள், அரசி, சரவணன் அவங்களுடைய பர்த்டே, இந்த மொத்த செலிப்ரேஷன்லாம் பார்க்கும்போது ரொம்ப சிம்பிளான வார்த்தைகள் தான். இன்னும் பல்லாண்டு சந்தோஷமாக நீங்க ரெண்டு பேருமே வாழ வேண்டும். உங்க குழந்தைங்களுடைய திருமணம் எல்லாம் நீங்க நினைச்ச மாதிரி, நீங்க ஆசைப்பட்ட மாதிரி நடக்க வேண்டும் அப்படின்றது தான் எங்களுடைய ஆசை. அண்ட் கண்டிப்பாக எங்கள் மனதை கவர்ந்த சவுந்தரம் அப்படின்ற அந்த அழகான மனைவி இந்த நிகழ்ச்சி கூட்டு வந்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச். எங்களுக்கு we feel very emotionally blessed. இந்த மாதிரி ஒரு சிம்பிள் அண்ட் லவ்விங் கப்பிள் இங்க இருக்கிறது. ஏன்னா ஒருத்தர் இப்படி இருந்தா இன்னொருத்தர் இப்படி இருக்கணும், இங்க விட்டு கொடுக்கணுமா இங்க விட்டு கொடுக்கணும் அப்படின்னு ரொம்ப விட்டு கொடுத்து வாழும் கப்பிள்ஸ் பார்க்கறது ரொம்ப ரொம்ப கஷ்டம் இந்த காலகட்டத்தில். தேங்க்யூ ஸோ மச் எங்க கூட இந்த நிகழ்ச்சியில் பார்ட்டிசிபேட் பண்றதுக்கு. ஒன் மோர் டைம் ரொம்ப ரொம்ப நன்றி. ரொம்ப நன்றி. ரொம்ப சந்தோஷம். வெல், அடுத்த வாரம் மீண்டும் இன்னொரு செலிபிரிட்டி கப்பிளோடைய அழகான திருமணம் இந்த நிகழ்ச்சியில் பார்க்க போறோம். Until we meet you next week, it's me Archana saying tata bye bye. இது சரவணா ஸ்டோர்ஸ் தங்க நகை மாளிகை வழங்கும் நம்ம வீட்டு கல்யாணம். Powered by Eldia Pure Coconut Oil. உங்களுக்கு ஸ்டார்லிங் ரிசார்ட்ஸ் வழங்கும் 3 days and 2 nights உடைய ஹாலிடே பேக்கேஜ். நலா சாப்பக்கடை வழங்கும் 10,000 ரூபாய் மதிப்புள்ள கிஃப்ட் வவுச்சர். VLCC வழங்கும் ஸ்லிமிங் ஃபிட்னஸ் அண்ட் பியூட்டி உடைய கிஃப்ட் வவுச்சர் worth ₹10,000. ஹேண்ட்போ அப்ளையன்சஸ் உங்களுக்காக வழங்கும் 5,000 ரூபாய் மதிப்புள்ள ஹோம் அப்ளையன்சஸ். ஸ்மார்ட் ஷாப்பர்ஸ் வழங்கும் 5,000 ரூபாய் மதிப்புள்ள கிஃப்ட் ஹேம்பர். நலா சேஞ்ச் வழங்கும் ஒரு கிஃப்ட் வவுச்சர்.